இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்ப்போமா. இப்போ வாட் இஸ் ஃபெமைன் ஜெண்டர் அப்படின்றான். ஃபெமைன் என்னது, அதாவது ஜெண்டர்னால் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டையுமே குறிக்கும். ஃபெமைன்னா ஒன்லி ஃபீமேலை மட்டும்தான் குறிக்கும், பெண்களை மட்டும்தான் குறிக்கும், ரைட்டா. அப்போ இது வந்து என்னது, ஒரு நவுன், ரைட்டா. இது நவுனு தான், ரைட்டா. ஆனால் இது நவுன்லேயே ஒரு பிரிவு, ரைட்டா. நான் சாதாரணமாக கேட்டால் நவுனு தான் இது, ரைட்டா. ஏ நவுன் தட் கண்டெய்ன்ஸ் ஏ ஃபீமேல், ஒரு குறிப்பிட்ட அதாவது ஃபீமேலை குறிக்கக்கூடிய ஒரு நவுன், ரைட்டா. அதான் ஃபெமைன் ஜெண்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதில் அந்த கேல்னு சொல்லலாம், கேலும் ஒரு பெண்கள். குயின்னா மகாராணி, அண்டு மதர் அம்மா, இவங்களே என்னது ஃபெமைன் ஜெண்டரை குறிக்கும், நவுனு தான் இது, ரைட்டா. அதில் பர்டிகுலராக கேட்டான்னு வச்சுக்கிறோமே, விச் ஒன் இஸ் ஃபெமைன் ஜெண்டர்னு சொன்னால் இட்ஸ் நவுனு. அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பாய்ஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் இது ஃபெமைன் ஜெண்டரான்னு கேட்டால் அது கிடையாது, ரைட்டா. அது நவுன், ரைட்டா. இது நவுனு தான், ஆனால் ஃபெமைன் ஜெண்டர் பர்டிகுலர்லி, ரைட்டா. அடுத்து நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா, நியூட்னா பொதுவான, இது நியூட்டர் ஜெண்டர் என்னது, பொதுவான ஒரு ஜெண்டர் என்னது, மேல் ஃபீமேல் ரெண்டையும் குறிக்கிறது தான் ஜெண்டர், ரைட்டா. அதில் பிரித்து சொல்கிறது மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அப்போ நியூட்டர்னு பொதுவான ஜெண்டர் என்னன்னு கேட்குறான். பொதுவான ஜெண்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏ நவுன் தட் டினோட்ஸ் த நான் லிவிங் திங்ஸ் அப்படின்றான். அப்போ நியூட்டர்னு சொன்னால் என்னது, உயிர் இல்லாத ஒரு பொருட்களுக்கு பேர் தான் நியூட்ரல் ஜெண்டர்னு சொல்கிறான். நியூட்ரல் ஜெண்டர் என்னென்னு சொன்னால் அது உயிர் இருக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால், இப்போ மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது, ரைட்டா. இப்போ புத்தகம் அது நவுனு, அதுக்கு உயிர் இருக்கிறதா இல்லை. அது என்ன ஜெண்டரில் வரும், நியூட்ரல் ஜெண்டரில் வரும், ரைட்டா. எந்த ஜெண்டரில் வரும், நியூட்ரல் ஜெண்டரில் வரும். அது கேட்பாங்க, புக்கு பாத்திரங்கள் அது நவுனில் தான் வரும். அதில் என்னது, உயிரற்ற பொருட்கள் இவைகள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது, நியூட்ரல் ஜெண்டர் என்று குறிப்பிடப்படுகிறது, ரைட்டா. அதாவது புக்கு, பென் அண்டு டேபிள். அடுத்து ஏ புக் இஸ் நெய்தர் ஏ மேல் நார் ஃபீமேல் தேர்ஃபோர் இட் இஸ் நியூட்ரல் ஜெண்டர். அதான் சொல்லியிருக்கான், சரியா. புக்கு வந்து நெய்தர் நார் அப்படின்னு இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இது ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ரைட்டா. நெய்தர் நார்னா இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, ரைட்டா. அதில் த புக் புத்தகமானது நெய்தர் மேல், அது வந்து ஆணும் கிடையாது புத்தகம், அண்ட் ஆர் நெய்தர் நார்னா பெண்ணும் கிடையாது ஃபீமேலும் கிடையாது, ரைட்டா. தேர்ஃபோர் அது எதில் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டர் ஜெண்டரில் வருகிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் காமன் ஜெண்டர்னு பொதுவான இனம்னு அர்த்தம். காமன் ஜெண்டர்னது எ நவுன் யூஸ்டு ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். மனிதர்கள் அப்படின்றோம் இல்லையா, மனிதர்கள்ன்றால் அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம். அதை என்ன நம்ம எப்படி சொல்லுவோம், அதை வந்து காமன் ஜெண்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. சைல்டுனா குழந்தைகள், அது பெண் குழந்தையாக இருக்கலாம் ஆண் குழந்தையாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்னால் மாணவர்கள், அது பெண் மாணவியாகவும் இருக்கலாம் ஆண் மாணவனாகவும் இருக்கலாம், சரியா. டீச்சர் ஆசிரியர்கள், அது பெண் ஆசிரியராக இருக்கலாம் ஆண் ஆசிரியராக இருக்கலாம். காமன் ஜெண்டர், இந்த காமன் பொதுவான ஒரு ஜெண்டரை குறிக்கக்கூடிய இது எல்லாமே நவுன். ஆனால் திடீர்னு பிரித்து கேட்கும்போது அதை புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா. ஏ டீச்சர் கேன் பி அ மேன் ஆர் உமன். ஒரு ஆசிரியர் வந்து மனிதனாகவும் இருக்கலாம் இல்லை பெண்ணாகவும் இருக்கலாம், ரைட்டா. பொதுவான பெயர், ரைட்டா. ஹென்ஸ் ஆகவே இட் இஸ் காமன் ஜெண்டர், இது வந்து பொதுவான ஒரு ஜெண்டர் என்று அழைக்கப்படுகிறது, ரைட்டா. அப்போ வாட் இஸ் சென்டென்ஸ், வாக்கியம் என்றால் என்ன அப்படின்றான். வாக்கியம்னு என்ன இருக்குன்னா, அது முழுமை பெற்றிருக்கணும். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம படித்தோம், என்ன படித்தோம் பாருங்கள், நான் இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். முழுமை பெற்று இருக்க வேண்டும் வாக்கியம், தொங்கிட்டு நிற்கக்கூடாது, ரைட்டா. அப்போனால பாருங்கள், எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது வேர்ட்ஸ்னால் வார்த்தைகளின் தொகுப்பு, வார்த்தைகளின் கூட்டங்கள், வார்த்தைகளின் தொகுப்பு என்ன வேணும் சொல்லலாம். தட் வார்த்தைகளின் தொகுப்பு தட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங், அது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். சென்டென்ஸ் என்பது வார்த்தைகளை கொண்ட பல வார்த்தைகளை கொண்டிருக்கலாம். ஒன்றுக்கு மேலே 2, 3, 5, 10 இருக்கலாம். ஒன்றுக்கு மேலே உள்ள வார்த்தைகளை கொண்டிருக்கலாம். அவைகள் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னு என்னது, அதில் ஒரு நவுன் இருக்கணும், ஒரு வெர்பு இருக்கணும், மினிமம் இந்த 2 இருக்கணும். ஆனால் ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், ரைட்டா. இன்னும் நான் உங்களுக்கு நவுன் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் இப்போ எப்படி நம்ம சப்ஜெக்ட்னு என்ன, ஆப்ஜெக்ட்னு என்ன, ப்ரிடிகேட்னு என்ன, இதெல்லாம் நான் சொல்லலை. அது வரும்போது சொல்லி கொடுத்துட்டே வரேன், ரைட்டா. அப்போது த சன் ரேசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னா, சன்னுன்னா சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, ரைட்டா. இப்போ நல்லா பாருங்கள், சூரியன் என்பது என்னது, இது நவுனு. என்ன இப்போ ரேசஸ்னால் உதிக்கிறதுன்னு அர்த்தம், எழுகிறது, ரைட்டா, வருகிறது. இது செயல்பாடு, வெர்பு. எங்கே வருகிறது, இந்த ஈஸ்ட் கிழக்கு பக்கமாக உதிக்கிறதுன்றான், ரைட்டா. ஈஸ்ட் என்பது என்னது, ஒரு கிழக்கு பக்கம்,
சரியா? கிழக்கு பக்கமாக உதிக்கிறது. ரைட்டா? இப்போது நல்லா பாருங்கள், எது வேலையை செய்கிறது அதுதான் சப்ஜெக்ட். என்ன வேலை என்பது ப்ரிடிகேட். இதில் வேலை யார் செய்கிறாங்க? த சன் ரேசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. வேலை யார் செய்கிறாங்க? நானா நீயா? இல்லை, சூரியன் தான் உதிக்கிறது. அந்த சூரியன் வேலையை செய்கிறது. அங்கேருந்து எதிர்த்து வருது கிழக்கு பக்கமாக இருந்து. அப்போது அந்த வேலையை செய்பவர் தான் சப்ஜெக்ட். அது நவுனாகவும் இருக்கலாம். நவுனு தான் அது. ரைட்டா? சூரியன் நவுன் தான். அது எல்லா நவுனுங்க பின்னாடி போடுற நவுனும் சொல்லிவிடக்கூடாது. வேலையை செய்யக்கூடிய ஒரு நவுன் வந்து சப்ஜெக்ட். என்ன வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ப்ரிடிகேட். இப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், த சென்டென்ஸ், இது ஒரு முழுமையான சென்டென்ஸ். முழுமையடைஞ்சிச்சு இல்லையா? அந்த பல வார்த்தைகள் கொண்டது. த சென்டென்ஸ் ஹேஸ் ஏ கம்ப்ளீட் ஐடியா. கம்ப்ளீட் ஐடியா முழுமையான ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும், ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். ஐடியான பொருளை கொடுக்க வேண்டும். ஸோ இட் இஸ் ஏ சென்டென்ஸ். ஆகவே இதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் என்றால் வாக்கியம் என்று அழைக்கிறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் வாங்க. வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்? அப்போ இந்த பாருங்கள், சென்டென்ஸ் நான் சொல்லிட்டேன். த சன் ரேசஸ் இன் த ஈஸ்ட். இந்த சென்டென்ஸ் முழுமையான சென்டென்ஸ். இதில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். சரியா? இதில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது? சப்ஜெக்ட் இருக்கிறது, ப்ரிடிகேட் இருக்கிறது, இன்னொன்று ஆப்ஜெக்ட் இருக்கிறது. அது நான் வரும்போது சொல்லித்தரேன். இப்போ ப்ரிடிகேட் அப்படின்னு என்னது? என்ன செயல் செய்கிறது என்பது தான் ப்ரிடிகேட். யார் செயல் செய்தார்கள் என்பதை குறிப்பது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? செயலை செய்பவர். ப்ரிடிகேட்னா என்ன செயல் செய்யப்படுகிறது என்பது தான் ப்ரிடிகேட். ரைட்டா? அப்போ இங்கே த சன் ரேசஸ் இன் த ஈஸ்ட். யார் செயலை செய்தார்கள்? சன். அதுதான் சப்ஜெக்ட். அப்போ செயல் என்ன செயல் செய்யப்பட்டது? உதித்தது, எழுந்திரிச்சு வந்துச்சு கிழக்கு பக்கமாக. அதான் செயல். அதுதான் ப்ரிடிகேட். ரைட்டா? இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து என்னது போட்டிருக்கான்? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். அதாவது பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கணும்னா உதாரணத்துக்கு அதில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். சன்னுன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி ரேசஸ் இன் த ஈஸ்ட் என்பது ப்ரிடிகேட்னு சொல்லிட்டேன். அடுத்து இவன் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதாவது வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ்? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். அந்த ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. ஆப்ஜெக்ட் என்னது? அது என்ன விதமான, யார் அந்த செயலுக்கு உட்பட்டார்கள்னு ஒன்று இருக்கும். இப்போ யார் உட்பட்டார்கள்னு இல்லை, சப்ஜெக்ட் இருக்குது, செயல் தான் இருக்குது. அந்த செயலால் பாதிக்கப்பட்ட நபர் யார் என்பதை குறிக்கும். அதுதான் ஆப்ஜெக்ட். ரைட்டா? செயலுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் யார் அப்படின்ற வல்ல, அது ஆப்ஜெக்ட். இங்கே செயலை உட்படுத்தப்பட்ட நபர்னு யார் இருக்காங்களா? இல்லை, செயல் செய்தவர் இருக்கிறார். என்ன செயல் செய்தார்கள் என்று தான் இருக்கிறது. அந்த செயலுக்கு உட்பட்டவர் யார்? அந்த செயலால், அந்த செயலின் வினைக்கு பாதிக்கப்பட்டவர் யார் என்று இல்லை. ரைட்டா? அப்போ இதில் ரெண்டு தான் இருக்குது. செயல் செய்தவர் மற்றும் என்ன செயல். அப்போ இந்த ராம் பிளேஸ் கிரிக்கெட். ராம் பிளேஸ் கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுகிறான். ரைட்டா? அப்போது செயல் யார் செய்கிறா? ராம் செய்கிறான். அப்போ ராம் என்னது? நவுனு தான். அது நீங்கள் சென்டென்ஸ்னு வரும்போது என்னது? சப்ஜெக்ட். ரைட்டா? செயலை செய்பவர் சப்ஜெக்ட். அப்போ என்ன செயல் செய்யப்படுகிறது? அது வந்து ப்ரிடிகேட். அப்போ என்ன செயல் செய்கிறான்? பிளேஸ் கிரிக்கெட். விளையாடுகிறான். பிளேஸ்ன்றது வெர்பு. ரைட்டா? எதை விளையாடுகிறான் அப்படின்னு? கிரிக்கெட்டை விளையாடுகிறான். அது அந்த செயல். சரியா? இப்போ அது ப்ரிடிகேட். இதில் பிரித்து பாருங்கள். ராம் சப்ஜெக்ட், பிளேஸ் கிரிக்கெட் ப்ரிடிகேட். ரைட்டா? வாட் இஸ் சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் என்றால் என்ன? அதை நான் சொல்லி கொடுத்துட்டு அதை எழுதுங்க. த பெர்சன் ஆர் திங் ஸ்போக்கன் அபவுட் அப்படின்றான். ஒரு பர்சன், ஒரு மனிதன் அல்லது ஏதோ ஒரு பொருள், வேலை, அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பொருள். ரைட்டா? அப்போது எக்ஸாம்பிள், ராணி சிங்ஸ் வெல் அப்படின்றான். ராணி என்ற பெண்மணி சிங்ஸ்னால் பாடுகிறாள், நன்றாக பாடுகிறாள். ரைட்டா? இந்த வெல் என்பது என்னது? அட்வெர்பு. சிங்ஸ் என்னது? வெர்பு. ராமன் என்னது? நவுனு. ஆனால் இதில் பிரித்து பார்க்கும்போது ராமன்றது என்னது? அதுதான் நான் நவுனு வெர்பு எல்லாத்தையும் வரும் இதில். செயல் செய்பவர் யார்? சப்ஜெக்ட். என்ன செயல் செய்யப்படுகிறது? அது ப்ரிடிகேட். என்ன செயல்? நன்றாக பாடப்படுகிறது. அப்போ அது ப்ரிடிகேட். ரைட்டா? ராணி சப்ஜெக்ட். வாட் இஸ் ப்ரிடிகேட்னா வாட் இஸ் செட் அபவுட் த சப்ஜெக்ட். அதாவது என்ன? ராணி சிங்ஸ் வெல் அப்படிங்கிறான். அப்போது ப்ரிடிகேட் என்னது? சிங்ஸ் வெல். ரைட் தானே? அப்போது நெக்ஸ்ட் கேட்குறான் போல. இது இப்படியே கண்டினியூஸ் அது ஒன் பை ஒன்னாக தொடர்ச்சியாக வரணும். விட்டுட்டு கேப் விட்டு அது படிக்க முடியாது. இங்கிலீஷ் கிராமர் பார்க்க முடியாது. சரியா? அப்போ வாட் இஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு டிக்ளரேஷன், ஒரு வாய்மொழி அறிக்கை, சாதாரண அறிக்கை. திஸ் இஸ் புக், அது புத்தகம், ஒரு அறிக்கை. டிக்ளரேட்டிவ்னு ஒரு அறிக்கை, சாதாரண ஒரு வாக்கியம்.
இட் இஸ் எ புக், இட் இஸ் எ ஹவுஸ், இது வீடு, இட் இஸ் எ ட்ரீ, இது மரமாக இருக்கிறது. சாதாரண ஒரு வாக்கியத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்டென்ஸ்னு வாக்கியம் அது முழுமை பெற்றிருக்கணும். ஆனால் டிக்ளரேட்டிவ்ன்றான், பிரிக்கிறான் பாருங்கள். டிக்ளரேட்டிவ்னு சாதாரண வாக்கியம், அது எந்த இதுக்கும் உட்படுத்தாது. இப்போ நான் இட் இஸ் எ புக் அப்படிங்கிறேன், இது ஒரு புத்தகம், இது எதுக்காக உட்படுகிறதா? ஒன்றுக்கு இல்லை, சாதாரணமான ஒரு வாக்கியம், ரைட்டா? அப்போது வாட் இஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா சாதாரண வாக்கியம் அப்படின்னா. உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்கான் பார்ப்போமா? எ சென்டென்ஸ் தட் மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையை தர வேண்டும். நார்மலான ஒரு 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 அறிக்கையை கொடுக்கணும், ரைட்டா? அப்போ என்ன அதுக்கு? ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ ஆம் இருக்கிறேன், எவ்வாறாக இருக்கிறேன், நான் மாணவனாக. இது சாதாரண ஒரு வாக்கியம். இதே இது இன்னும் இருக்குது, வேறு சென்டென்ஸில் இருக்குது, அது வரும்போது சொல்கிறேன் பாருங்கள். சாதாரணமாக இருந்தால் இது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து சொல்கிறான் பாருங்கள், என்ன சொல்கிறான் பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்றான். டிக்ளரேட்டிவ்னு சாதாரண வாக்கியம், அதில் எந்த ஒரு பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும், சாதாரண வாக்கியமாக இருக்கும். ஒரு ஆச்சரியக்குறி இருக்காது, ஒரு கேள்விக்குறி இருக்காது, ஒரு எக்ஸ்க்ளமேஷன் இருக்காது, சாதாரண வாக்கியம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அது என்ன? அது என்னது? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், ரைட்டா? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு என்னன்னு கேட்குறான். ஏ சென்டென்ஸ் தட் ஆஸ்க் எ கொஸ்டின், அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கும். நீ எங்கே செல்கிறாய், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இது சென்டென்ஸ் தான். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு, நீ எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய், பதில் சொல்லு நான் கேட்குறேன். இப்போ என் பொண்ணே என்ன கேட்குறா, இல்லை எங்கள் தங்கச்சி கேட்குறா, இந்த மாதிரி நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்ற. அப்போ நான் கேள்வி கேட்குறேன், வேர் ஆர் யூ, எங்கே போய்கிட்டு இருக்க? சென்டென்ஸ் தான், முழுமையாக பெற்ற சென்டென்ஸ். அப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டோன்னா, முதல்ல நான் சொன்னேன் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், அங்கே ஏதாவது கொஸ்டின் மார்க் இருக்கா? இல்லை, சாதாரண வாக்கியம். இங்கே இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோடு வரும் அந்த சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க, சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிறாய், சரியா? வேர் டு யூ லிவ், கொஸ்டின் மார்க் வந்துடுச்சா? நீ எங்கே வசிக்கிறாய், வேர் டூன்னு இருக்கிறாய், யூன்னா நீ, லிவ்னு வாழ்கிறாய், ரைட்டா? அப்போ இது என்னது? கொஸ்டின் மார்க், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ரைட்டா? அடுத்து மூணாவது என்ன கேட்குறேன் பாருங்கள், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். பார்த்தீங்களா, சாதாரணமாக இருக்கிறது அந்த இது, கொஸ்டின் மார்க் வந்து இன்ட்ராகேட்டிவ். அப்போ இம்பரேட்டிவ்னு என்னென்னு பாருங்களேன். ஏ சென்டென்ஸ் தட் கிவ்ஸ் எ கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஆர்மியில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கிறோம், எங்கள் அதிகாரி எனக்கு கமாண்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஏய் டூ வாட் ஐ சே அம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய், எடுத்து பேசக்கூடாதும்மா, பேசினா ஜெயிலில் போட்டுவான், சரியா? அப்போ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறா, ஒரு கமாண்ட் இருக்கும், இல்லை ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கும். இப்போ அம்மா பொண்ணுகிட்ட சொல்லுது, ஏ ப்ளீஸா போய் காய்கறி வாங்கிட்டு வாம்மா, என்னால் முடியலன்ற, அது ரிக்வெஸ்ட். அவன் என்ன சொல்கிறா, போ முடியாது போ அப்படிங்கிறான். அப்படின்னு என்னது? அது கமாண்டு. நீ சொல்கிறத கேட்க மாட்டேன் போன்றான். அது மாதிரி இதில் என்ன இருக்கும், ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கும், இல்லை ஒரு கமாண்ட் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் இதுக்கு பேர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ரைட்டா? என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏ சென்டென்ஸ் தட் கிவ்ஸ் ஏ கமாண்ட் ஆர் ரிக்வெஸ்ட், ரைட்டா? ஓப்பன் த டோர் அப்படின்னு என்னது? இது கொஸ்டின் மார்க்கே கிடையாது. அப்போ இது ஒரு கமாண்டு தானே வருது. இதில் வந்து ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னானது கதவை திற அப்படின்னு இதில் ஒரு கமாண்ட் இருக்கிறது. அது என்னது? இம்பரேட்டிவ், சரியா? சரி, 4 வாட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றான். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொன்னால் அதாவது ஒரு எமோஷனை உண்டாக்கணும். மனுஷனுக்கு அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு எமோஷன் இருக்கும். எமோஷன் என்னது? உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். அந்த சென்டென்ஸில் ஒரு உணர்ச்சி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், இதில் ஒரு உணர்ச்சி இருக்கா? நல்லா பாருங்கள், ஆச்சரியக்குறி போட்டிருக்கான், கொஸ்டின் மார்க்கு கிடையாது. வாட் ஏ பியூட்டிஃபுல், ஒரு மலரை பார்க்குறான், என்ன அழகான மலராக இருக்கிறது, ஒரு ஆச்சரியக்குறி, ரைட்டா? எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியம். அப்போ இவ்வளோ அழகாக இருக்குமா இந்த மலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதைத்தான் எக்ஸ்க்ளமேஷன் சொல்லுவாங்க. எத்தனை சென்டென்ஸ் பாருங்கள் இதுலேயும். அப்போ இது எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் பார்த்தோம் நம்ம இது வரைக்கும்? சாதாரண நிலைமை சொல்லக்கூடியது டிக்ளரேட்டிவ், அடுத்து கேள்விக்குறி வரக்கூடியது இன்ட்ராகேட்டிவ், அடுத்து இம்பரேட்டிவ்னா கமாண்டு இல்லை ரிக்வெஸ்ட் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரினா ஆச்சரியம் இருக்கும், சரியா? 4 பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வாருங்க, ஃப்ரேஸ்னா என்ன, ரைட்டா? ஒரு சென்டென்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கணும் அண்டு வெர்பு இருக்கணும், அதான் சென்டென்ஸ், ரைட்டா? இப்போ ஃப்ரேஸ்ன்னு என்ன? ஃபைனைட் வெர்புன்னு சொல்லுவாங்க. ஃபைனைட் வெர்புனாலும் ரெண்டு ஒன்று தான், முழுப்பற்ற வெர்புன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதில் ஃபைனைட் வெர்பு. ஃப்ரேஸ் வந்து வாட் இஸ் எ ஃப்ரேஸ்ன்னு என்ன? இங்கிலீஷில்
ஒரு வாக்கியம் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து என்ன சென்டென்ஸானு கேட்பான். உஷாராக இருந்துக்கணும் பரீட்சையில். எழுத முதல்ல சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்பு இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஃப்ரேஸ் ஆகாது. அப்போது இங்கே பாருங்கள், ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ஏ ஃபைனைட் வெர்பு. ஃபைனைட் வெர்புனாலும் ரெண்டு ஒன்று தான். ஒரு சென்டென்ஸ் இருக்கும், சென்டென்ஸ்னு என்னது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஆனால் அது ஒரு வெர்பு இருக்காது, ஆனால் சென்டென்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஆனால் அந்த வாக்கியம் முழுமை பெற்று இருக்காது, முழுமையான வாக்கியமாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா பல வார்த்தைகள் இருக்கும். ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஃப்ரேஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் ஏ வெர்பு இருக்காது. நவுன் இருக்கலாம், ரைட்டா, எது வேணால் இருக்கலாம், வெர்பு இருக்காது, செயல் இருக்காது, ரைட்டா. அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரேஸ். உதாரணத்தை இந்த மார்னிங், காலங்காத்தால், மார்னிங்னா காலையில். அப்போ இன் அப்படின்னா அந்த நேரத்தில். அப்போ இந்த மார்னிங் இது எதாவது சொல்லு, வாக்கியம் முழுமை. இப்போ வாக்கியம் வந்துருச்சு, சென்டென்ஸ் ஆகிடுச்சா? இல்லையே, தொங்கிட்டு தானே நிற்கிது. இதில் வந்து என்ன, இதுக்கு வெர்பு இல்லை இருக்கா? வெர்பு இருக்கா? செயல்பாடு எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எதாவது வேலை செஞ்சுருக்கா? இல்லை. நவுனும் இல்லை, சரியா? ஆனால் வாக்கியம் ஒரு 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 வார்த்தைகளை கொண்ட ஒரு பொருள் இருக்கிறது, ரைட்டா. ஆனால் சென்டென்ஸ் கிடையாது, முழுமையான சென்டென்ஸும் கிடையாது. சென்டென்ஸ் இருக்குன்னா என்ன இருக்கணும்? நவுன் இருக்கணும், அது சப்ஜெக்ட் இருக்கணும், அண்டு ப்ரெடிகேட் இருக்கணும். அண்டு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. இதில் சப்ஜெக்ட் இருக்கா? இல்லை. ஆப்ஜெக்ட் இருக்கா? ப்ரெடிகேட் இருக்கா? இல்லை. அவள் முழுமையும் பெறலை. இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கணும், வெர்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ரேஸ், ரைட்டா. அப்போ இட் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் எ கம்ப்ளீட் தாட் அப்படின்றான். இது மீனிங் என்னது? இது வந்து முழுமையான ஒரு பொருளை கொடுக்கவில்லை, ரைட்டா. அப்போ வாட் இஸ் கிளாஸஸ்? ஃப்ரேஸ் பார்த்துக்கிட்டீங்க, வெர்பு இருக்காது, ஒரு வார்த்தைகளின் தொகுப்பு இருக்கும், ஆனால் ஒரு முழுமையான வாக்கியத்தை கொடுக்காது, சரியா. இப்போ கிளாஸ்ன்னு சொல்கிறான். கிளாஸ்ன்னு என்னது? ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டெய்னிங் சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு. கிளாஸ் என்பது என்னது? இது ஒரு குரூப் ஆஃப் வார்த்தைகள், இதில் சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும். அப்போ இது ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம், சென்டென்ஸாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்குது. அப்போ இது ஒரு முழுமை பெற்ற சென்டென்ஸாக இருக்கலாம். ஆனால் சப் கிளாஸ்ன்னு போட்டிங்கன்னா அது முழுமை பெறாத கிளாஸு, அது முழுமை பெறாத சென்டென்ஸு. கிளாஸ் மே பி எ சென்டென்ஸ் ஆர் சப் கிளாஸ். கிளாஸ் என்பது ஒரு முழுமை பெற்ற ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லாமல் என்ன, ஒரு சப் கிளாஸாக இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் சப் கிளாஸு, ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வார்த்தைகள் கண்டெய்னிங் ஏ சப்ஜெக்ட் அண்ட் வெர்பு. இந்த வெர்பு இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கணும். இந்த பாருங்கள், எக்ஸாம்பிள் வென் ஹீ கேம். வென் ஹீ கேம் அப்படிங்கிற என்னது? இது அவன் வந்தபோது. கேம்னா வந்தபோது. அப்போ சென்டென்ஸ் முழுமை பெறலை. முழுமை பெற்றிருக்கா? இந்த சென்டென்ஸ் ஆனது முழுமை பெறலை. ஆனால் இதில் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்கிறது, ரைட்டா. அதாவது நல்லா பாருங்கள், ஹீன்றது என்னது? நவுனு. அப்போ செயல்பாடு செய்கிறது யார்? ஹீ, அவன். அவன் என்ன செய்கிறான்? வந்தான். கேம்னா வந்தான், வந்தான்னா செயல்பாடு, ரைட்டா. சப்ஜெக்ட் இருக்கிறது, வெர்பு இருக்கிறது. அவன் வந்த பொழுது. அப்போ அவன் என்பது நவுனு, கேம் என்பது அவன் செய்கிற வந்தான். வந்தான்னா அது செயல்பாடு, ரைட்டா, வெர்பு. அப்போது அதை என்ன செய்ய, ரெண்டுமே இருக்கிறது, ஆனால் சென்டென்ஸ் முழுமை அடையலை. இந்த மாதிரி ரெண்டுமே இருந்தாலும் அது கிளாஸ் தான். அது வந்து முழுமையான சென்டென்ஸாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சில இடங்களில் முழுமையான சென்டென்ஸாக இருக்கும். ஆனால் சப் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து முழுமை அடையாத ஒரு கிளாஸ், ரைட்டா. அதிலே வெர்பு இருக்கும், இதுவும் இருக்கும், என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டும் இருக்கும், சரியா. அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் என்னது? சாதாரண சென்டென்ஸ் என்னது? அதில் ஒரு வெர்பு இருக்கும், ஒரு வெர்பு இருக்கும், ப்ளஸ் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், ரைட்டா. அப்போது எ சென்டென்ஸ் இஸ் ஏ ஒன் ஃபைனைட் வெர்பு. ஒரு ஃபைனைட் வெர்பு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சி சிங்ஸ், அவள் பாடுகிறாள். முடியுதா? சென்டென்ஸ் வந்துருச்சா? அவள் என்ன செய்கிறாள்னு கேட்குறாங்க. சி சிங்ஸ், அவள் பாடுகிறாள். சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிடுச்சு. அந்த வென்னு நான் போட்டிருந்தான் அதில், அப்படின்னா அது அடையலை. வென் ஹீ கேம், அவன் வந்த போது அப்படின்னு என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதில் அப்படி இல்லை, அது சென்டென்ஸ் முழுமை பெற்றது. சி சிங்ஸ், அவள் பாடுகிறாள், சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிடுச்சு. அந்த வென்னு போட்ட முழுமை அடையலைன்னு அர்த்தம். இன்னும் என்னமோ போட வேண்டி இருக்குது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? ஃபைனைட் வெர்ப், ரைட்டா. சி சிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ்? காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ரெண்டு முழுமை பெற்ற சென்டென்ஸை இணைப்பது. ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியாக இருக்குது, முழுமை பெற்று இருக்கிறது, அதை இணைக்கணும்.
எதை போட்டு இணைக்கணும்? ஒரு கன்ஜெக்ஷனை போட்டு இணைக்கணும். கன்ஜெக்ஷன் தானே இணைப்பு சொல். அப்போ நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்கான். அப்போ 2 independent classes joined by a conjunction. அப்போ இங்கே எங்கேயாவது வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ் முடிஞ்சுதா? வாட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா 2 independent classes joined by a conjunction. 2 தனித்தனியான கிளாஸஸ். கிளாஸஸ் என்னது? ஒரு கிளாஸில் வந்து என்ன இருக்கும்? வெர்பு இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். இன்னொரு கிளாஸில் வெர்பு இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும். அதை 2 independent sentenceன்னு சொல்லலாம், இல்லை கிளாஸஸ்ன்னு சொல்லலாம். 2 independent sentence joined by a conjunction வந்து என்னது? காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள் 2 இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு ஐ ஸ்டடீடு ஹார்ட், இது ஒரு சென்டென்ஸ் ஆகிடுச்சா? ஐ ஸ்டடீடுனா நான் படித்தேன். ஹார்ட் கடுமையாக படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன். இது ஒரு சென்டென்ஸ் ஆகிடுச்சு. இந்த அண்டுன்றதை எடுத்துருங்க, வெளிப்போ கொடுப்பாண்டா. ஐ பாஸ்டு, நான் பாஸ் செய்தேன். ரைட்டா? அப்போ 2 சென்டென்ஸ் இருக்கிறது. நான் கடுமையாக படித்தேன், நான்ன்றது சப்ஜெக்ட் இருக்கிறது. இப்போ ஸ்டடின்றது வெர்பு இருக்கிறது. ஸ்டடின்னு படித்தேன், இதுக்கு 2மே இருக்கா முதல் இதில். அடுத்து 2வதில் பாருங்கள் ஐ பாஸ், நான் இங்கே சப்ஜெக்ட் இருக்கா, நான் பாஸ் செய்தேன். பாஸ்னால் ஒரு செயல்பாடு, எது அது ஒரு வெர்பை குறிக்கிறது. அப்போ இந்த 2 சென்டென்ஸை இணைக்கிறது யார்? அண்டு இருக்கா? அண்டுன்ற ஒரு இணைப்பு சொல், கன்ஜெக்ஷன். ரைட்டா? அப்போது அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். 2 முழுமை பெற்ற கிளாஸையோ அல்லது சென்டென்ஸையோ இணைப்பது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரைட்டா? அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றான். காம்ப்ளெக்ஸ் கலவை வாக்கியம் அப்படிங்கிறான். இதில் எப்படின்னா 1 மெயின் கிளாஸ் இருக்கும் அண்ட் 1 சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். மெயின் கிளாஸ்னால் ஒரு முழுமை பெற்ற வாக்கியம் ஒன்று இருக்கும், இன்னொன்று முழுமை பெறாத தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அதை வென் ஹி கேம், அது வந்து சபார்டினேட் கிளாஸில் வரும். சரியா? அது தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கும், அது முழுமை பெற்றிருக்காது. 2ஐயும் இணைக்கிறது, அது 2 முழுமை பெற்றது. காம்பவுண்டுன்றது முழுமை பெற்ற கிளாஸ் அல்லது முழுமை பெற்ற சென்டென்ஸ் இணைப்பது. இதில் 1 முழுமை பெற்ற கிளாஸாக இருக்கும், இன்னொன்று சப் கிளாஸாக இருக்கும், முழுமை பெறாத, அது தொங்கிக்கிட்டு இருக்கும். இது டிபெண்ட் பண்ணியிருக்கும், அது சென்டென்ஸாக வராது. ரைட்டா? அப்போ தான் 1 மெயின் கிளாஸ் அண்ட் 1 சபார்டினேட் கிளாஸ். உதாரணத்துக்கு ஐ நோ. அப்போது ஐ நோ எனக்கு தெரியும், இது எளிதாக இருக்கா? ஐ நோ ஏதோ பெரிய சொல்ல வர்றான், இது முழுமை பெறாத ஒரு சென்டென்ஸ். ஒரு ஐன்றது என்னது? நவுனு சப்ஜெக்ட் தானே? சப்ஜெக்ட் நவுன்னு சொல்லலாம். நான் இந்த சப்ஜெக்ட் வேணும், ஒரு வெர்பு நோன்னு தெரியும் அப்படின்னா அது செயல்பாடை குறிக்கிறது. அப்போ இது வந்து ஐ நோ அப்படிங்கிறது என்னது? இது ஒரு கிளாஸ், சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஐ நோன்றது சப் கிளாஸு. அப்போ ஹீ இஸ் ஹானஸ்ட், ஹீன்றது என்னது? சப்ஜெக்ட். ஹானஸ்ட்னா நேர்மையானவன் அர்த்தம். அப்போ இது என்னது? இருக்கிறான். இஸ்னு இருக்கிறான்னு என்னது? இருக்கான், அது ஒரு செயல்பாடை குறிக்கிறது. ஈஸ் வெர்பஸ். அப்புறம் இது ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. ஈஸு ஒரு செயல்பாடை குறிக்கும், அது வந்து ஒரு ஆக்சிலரி வெர்பிலே ஒரு ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2ஐ இணைக்குது. பார்த்து இது சப் கிளாஸ் முதல்ல உள்ளது, 2வது உள்ளது கிளாஸு. அந்த 2ஐயும் இணைக்கும். ஹீ த ஹானஸ்ட்ன்றது கிளாஸு, ஐ நோ என்பது சப் கிளாஸு. அப்போ இணைக்கிறது என்னது? தேட்ன்றது ஒரு கன்ஜெக்ஷன். சரியா? ஒரு கிளாஸையும் ஒரு சப் கிளாஸையும் இணைப்பது என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போது இப்போ டென்ஸுக்கு வாங்க. டென்ஸ் அப்படின்னு சொன்னால் காலங்கள் மொத்தம் 3 காலங்கள் தான் இருக்குது. நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம். ரைட்டா? நிகழ்காலம் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இறந்த காலம் என்னது? பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வருங்காலம், வரவேண்டிய காலங்கள் என்னது? ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இதில் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு புரியாது. ரைட்டா? அதனால் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது இப்படியே விட்டுருங்க. இதுக்கு பதில் இன்னொரு இதை எடுக்கிறேன், அது அந்த புக் எடுத்து பாருங்கள். ரைட்டா? அதுலேருந்து டென்ஸ் 12 டென்ஸ் இருக்குது. மொத்தம் 3 தான். ஒவ்வொரு காலத்துக்கும் 4 டென்ஸு. இப்போ நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ், இதுக்கு 4 டென்ஸ் இருக்குது. இதுக்கு உட்பிரிவு 4 இருக்குது. அதுவாக பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், அது நடந்து முடிஞ்சிடுச்சு, அதில் ஒரு 4 உட்பிரிவு இருக்குது. ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா வருங்காலம், அதுலேயே 4 உட்பிரிவுகள் இருக்குது. அப்போ இதில் இப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. இது தனியாக இது இவ்வளோ தான் இருக்குது. இது பார்க்க வேண்டாம். நீங்கள் இதுக்கு பதில் நான் இன்னொன்று போடுறேன், அதை பாருங்கள். இந்த பாருங்கள், இது தான் போட்டிருக்கேன். டென்சஸ் என்னது? இங்கிலீஷ்லையும் தமிழ். அதில் வந்து குழப்படியாக இருக்குது. அதில் உள்ள தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். 12 டென்ஸு.
12 டென்ஸ் என்னது? நிகழ்காலத்துக்கு 4, இறந்த காலத்து அதாவது நீ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், அப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்சிடுச்சு ரைட்டா, அதுக்கு ஒரு 4. அதேமாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்னால் வர வேண்டிய காலம், ஃபியூச்சர்னால் வர வேண்டிய காலம், அதில் ஒரு 4. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய 4 பார்ப்போம். அதாவது என்ன பண்ணால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுன்னு தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலும் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலும் 2 ஒன்று தான் நிகழ்காலம். அப்போ நிகழ்காலம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது ரைட்டா, நடந்து கொண்டு இருக்கிறது ரைட்டா. இது 4 பிரிவாக பிரிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு என்ன பிரிச்சிருக்கான்னு பாருங்களேன். நிகழ்காலத்தில் என்ன போட்டிருக்கான், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ப்ளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், ப்ளேனா விளையாடுகிறேன் சரியா. இப்போ இதில் வெர்பு இருக்கும் V1 V2 V3. இப்போது நான் V1 என்னது? ப்ளே. V2 என்னது? பிளேடு. V1னா ப்ரெசன்ட் டென்ஸு, V2னா பாஸ்ட் டென்ஸு, பிளேக்கு பாஸ்ட் டென்ஸ் இந்த பிளேடு. அப்போது பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது? V3, அதுவும் பிளேடு தான், பிளேடு. அதேமாரி இப்போ சாப்பிட்றேன், ஈட் அப்படின்னா V1, ஏட் அப்படின்னா V2, V3 என்னவா இருக்கும்? ஏட் இல்லை, E10. அது பார்த்துக்கணும். V1 V2 V3 எப்படி இருக்கும்? ஒரு 50 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போது இதில் மாறி இருக்கும் ரைட்டா. அதே சில இடங்களில் மாறும், V1 V2 V3 மாறும். அதனால் இது பிளேக்கு மட்டும் அப்படியே இருக்கும். அதாவது V1 கிராமராக போடணும் ரைட்டா. சப்ஜெக்ட் என்ன பாருங்கள், சப்ஜெக்ட்ன்றது ஐ ரைட்டா. பிளேன்றது என்னது? V1. இதேமாதிரி V2ன்றது பிளேடு மாறுதா? பிளேடு வெர்பு மாறும், பிளேடு. இதில் அப்படியே இருக்கும். அப்போ ஈட்டுக்கு என்னது? ஈட் V1, ஏட் V2, E10 V3ன்னு வரும்போது மாறும். இதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், V1 கிராமர் ப்ளஸ் அது கூட எஸ்ஸை சேர்த்துக்கலாம், இல்லை ES சேர்த்துக்கலாம். அதுதான் போட்டிருக்கான். எஸ்ஸை சேர்க்கணும், சில இடங்களையும் சேர்த்துருப்பாங்க. ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் எஸ் அல்லது ES, எஸ் அல்லது ES போட்டேன்னா வந்துடும். இப்போ சப்ஜெக்ட் ஐ, அதுக்கிறது என்னது? V1 பிளேன்னா செயல்பாடு ரைட்டா, வெர்பு. சப்ஜெக்ட்ன்ற என்னது? வேலை செய்கிறவர் ரைட்டா, நவுனு. அப்போ ஐ ப்ளே V1 வந்துடுச்சா, அது கிரிக்கெட்டை விளையாடுகிறேன், நிகழ்காலம் சரியா. இது என்னது? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ 2வது பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்னது பார்த்தோம்னா, ஐ ப்ளே கிரிக்கெட் விளையாடுகிறேன். அது எப்போ இருந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் கிடையாது, விளையாடுகிறேன் என்ன செய்கிறேன்? விளையாடுறேன் ரைட்டா. இப்போ இதில் ப்ரெசன்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ நிகழ்காலத்திலேயே தொடர்ச்சியான நிகழ்காலம் அப்படின்றான். அதில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட். அதில் சப்ஜெக்ட் V1 இருந்ததா, ES போடலாம் V1க்கு பதிலாக, அதாவது எஸ் போடலாம் அப்படின்றது. இப்போ இதில் என்ன கண்டினியூஸ் டென்ஸ்னு வரும்போது அந்த ING போட்டுக்கணும். என்னது? நல்லா பார்த்துக்கணும், V1 தான், ஆனால் ING போட்டுக்கணும். ஏன்னா கண்டினியூஸ் தொடர்ச்சியாக வருது இல்லையா, பிளேக்கு பதிலாக பிளேயிங்னு போட்டுக்கணும். கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஆனால் கண்டினியூஸில் போயிட்டுருக்கு ரைட்டா. அப்போ சப்ஜெக்ட் ஐ போட்டுக்கிட்டான். அப்போ என்னது? ஐ அடுத்து ஏம் ஈஸ் ஆர் போட்டு இதை சேர்க்கணும். எதாவது ஒன்று உனக்கு எந்த இடத்துல பொருந்துன்னு பாரு. ஐக்கு அடுத்து என்ன வரும்? ஆமு தான் வரும். ஈஸ் வருமா? ஐ ஈஸ்னு வராது, ஐ ஆர்னு வராது. இது விஆர் இருந்ததுன்னா VRன்னு போடணும். இந்த இடத்துல ஐக்கு பதிலாக வின்னு வந்து ஆம் போட முடியாது. இந்த இது சேர்க்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஈஸ் ஆர், அது இடத்த பொறுத்து சேர்த்துக்கணும். ஐன்னு வரும்போது ஆமு, வீன்னு வரும்போது ஆறு, ஹீன்னு வரும்போது ஹீ ஈஸ் ரைட்டா. ஹீன்னு அந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோமா, ஈஸ் வரும் ரைட்டா. அதை இது 3ல் எது வருதோ அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கடுத்து V1 போடணும். பிளே தானே, அதோடு சேர்த்து ING போட்டுக்கணும். அங்கே பிளே தானே போட்டோம். அப்போது ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் கண்டினியூஸ் டென்ஸ், அது ING சேர்த்துக்கணும் V1 கூட சரியா. இந்த 2 தான். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா அங்கே உள்ளது V1 ப்ளஸ் இங்கே V1 ING சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஆம் ஈஸ் ஆரில் எந்த இடத்து எப்போ வருதோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கணும். அப்போ 3வது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நிறைவு நிகழ்காலம், நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் 4 இது. அது கண்டினியூஸ் டென்ஸ் ING, அதுக்கு முன்னாடி V1 தான், V1 ப்ளஸ் ING கண்டினியூஸ் டென்ஸில். இது என்னது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நிறைவு நிகழ்காலம். அந்த வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் நிகழ்காலத்தில் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் V3 வரும். இங்கே V2வே வரல எதுலேயுமே ரைட்டா. V3 என்னது? பிளேக்கு என்னது? பிளேன்னு V1 பிளேடு V2, V3 பிளேடு தான். ஏன்னா முடிஞ்சு போச்சு ரைட்டா. இப்போ பெர்ஃபெக்ட் நடந்து முடிந்து விட்டது ரைட்டா. அப்போ இங்கே சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்டை போட்டுக்கிட்டான்.
இங்கே அதுக்கு பதில் அங்கே ஈஸ் ஏம் ஆர் போட்டான்ல, இங்கே அது கிடையாது. ஹேஸ் அல்ல ஹேவ் போட்டுக்கணும். ரைட்டா, ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு. ஐன்னா ஹேவ், ஹீன்னு வந்தால் ஹேஸ். சரியா, ஐ ஹேவ், ஐ ஹேஸ்ன்னு வராது. ஹீன்னு வந்தால் ஹேஸ்ன்னு வரும். ரைட்டா, அப்போ அது போட்டுக்கணும். அங்கே ஏம் ஈஸ் ஆர் போட்டோம்ல, போட்டு V3 போட்டுக்கணும். போட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டா, கிரிக்கெட். 4வது அதே இது என்னது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. ரைட்டா, இங்கே கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட்டா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நீ 4 கம்பேர் பண்ணி எழுதிக்கணும். ரைட்டா, இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் அப்படியே போட்டுக்கிட்டான். ஹேஸ் ஹேவ், அதுங்க ஹேஸ் ஹேவ் தானே போட்டுருந்தான் இதுக்கு முந்தினதில். ஆனால் கூட பீன் சேர்த்துக்கணும். பீன் சேர்த்துட்டு V1 போட்டுக்கணும். V3 கிடையாது, அதில் V3 போட்டான் பெர்ஃபெக்டில். இது கண்டினியூஸ் போட்டாலே ING தான். இது கண்டினியூஸ். 2வதும் கண்டினியூஸ் போட்டியா, அப்போ ING சேர்த்துக்கணும். ஆனால் முன்னாடி என்ன சேர்க்கணும், ஹேவோ ஹேஸோ சேர்த்துட்டு பீனு சேர்த்துக்கணும். அதில் பர்ஃபெக்ட்லேன்னு சேர்த்தோம், ஹேவ் ஹேஸை சேர்த்தோம், இங்கே பீன் சேர்த்துக்கணும். சரியா, சரி. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசென்ட்டில் 4 டென்ஸ் முடிஞ்சிடுச்சா, இதே இது அப்படியே பாஸ்ட் டென்ஸில் வரும். இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்சிடுச்சு என்ன, அதில் இந்த 4 தான் வரும். ஃபியூச்சர்லேயும் 4 தான் வரும். இப்போ இதில் இறந்த காலத்தில் பார்ப்போம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு போட்டுக்கோ, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போட்டு, 2 ஒன்று தான். சரியா, அதில் என்ன போட்டிருக்கான் பாருங்களேன், அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. அங்கே என்னது, சிம்பிள் பர்சன் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 தான் போட்டோம். இங்கே V2 சிம்பிள் தான். இது இறந்த காலம், அப்போ V2 போடணும். அப்போ என்ன போடணும், வி பிளேடு V2 பிளேடு தானே. அப்போது ஐ பிளேடு கிரிக்கெட் முடிஞ்சு. எஸ்டர்டே நீ போட்டாலும் சரி, போடாவிட்டாலும் சரி, V2 போட்டு முடிஞ்சு, சிம்பிள் முடிஞ்சு. அதுக்கடுத்து என்ன வரும், 2வது அதே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். அப்போ ING தான் சேர்க்கணும். சரியா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன போட்டிருக்கான், அதாவது சப்ஜெக்ட்டு அங்கே ஈஸ் ஆர் போட்டோம். இது வந்து பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ வாஸ் வேர், நடந்து முடிந்தது. சப்ஜெக்ட் ப்ளஸ் முடிஞ்சது முடிச்சல. இங்கே ஈஸ் போட முடியுமா, நிகழ்காலத்தில் போட வேண்டிய ஈஸ் ஏம் ஆர் போட முடியாது. இது பாஸ்ட் டென்ஸ். ஆனால் கண்டினியூஸ்னால் நீங்கள் ING சேர்த்துக்கலாம். அப்போ வாஸ் வேர் V1 ING. ரைட்டா, அதே தான் பாருங்கள், ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்போது ஐ வேர்னு வருமா, வராது. அப்போ ஹீன்னு வந்து என்னது, ஹீ வேர், தே வேர், ஹீ வாஸ் போடலாம். அதாவது தேன்னு வரும்போது அவர்கள் புளூரில் வருது, தே வேர்னு போடணும். அந்த இடத்துல தே வந்துச்சு, ஐக்கு பதிலாக இந்த வாஸுக்கு பதிலாக தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார்கள். ரைட்டா, பாஸ்ட் டென்ஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது, பாஸ்ட்னா அது 2 முடிஞ்சு போச்சு. இது 3வது பாஸ்ட் நடந்து முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பண்ணணும், V3 தான் போடணும். பெர்ஃபெக்ட்னா முடிஞ்சிடுச்சு, கண்டினியூஸும் கிடையாது. அப்போ முடிஞ்சிடுச்சு, V3 தான் போடணும். அப்போ அங்கே என்ன பண்ணோம், ஹேஸ் ஹேவ் போட்டோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னால ஹேடு, ஹேஸ் ஹேவ் அங்கே. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னால ஹேடு ப்ளஸ் V3. அதே பாருங்க, ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட். அது பிஃபோர் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அதை ஏதோ சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ 4வது. ரைட்டா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன் ING தான். V1 + ING. சரியா, அது கூட என்ன போடணும், ஹேடு போட்டோம், அதுக்கு பதில் பீன் போடணும். அங்கே என்ன ஹேவ் போட்டோம், அதுக்கு பதில் பீன் போட்டோம். இங்கே ஹேடுக்கு அடுத்து பீன் போட்டு VNG முடிச்சிட்டோம். ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். சரி, இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வாங்க. ஃபியூச்சர்னால் வருங்காலத்தில் நடக்க போகிறது. அப்போ வில்லு சேலு இந்த மாதிரி தான் இது வரும். ரைட்டா, மேக்ஸிமம் வில்லு தான் வரும். ரைட்டா, இப்போது இதில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இது ஃபியூச்சர் டென்ஸ் என்னது அப்படின்னா, அதாவது சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில்லு போடணும். ரைட்டா, ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது இல்லையா, வருங்காலம். வில்லு சேலு இது தான் வரும். அப்போது ப்ளஸ் V1. அங்கே இருந்தால் இதில் V1 தான், 2வதுலேயும் V2 போட்டோம். ஏன்னா பாஸ்ட் டென்ஸு, இங்கே V1. சரியா, V1 போட்டு என்ன வரும் அப்படின்னா, ஐ வில் பிளே கிரிக்கெட். ரைட்டா, வில் சேர்த்துக்கணும். இது வருங்காலம். அப்போ இதில் கண்டினியூஸ் போடும்போது பிளேக்கு பதிலாக ING சேர்த்துக்கணும். சரியா, அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வில் பி ப்ளஸ் V1 + ING. ரைட்டா, அங்கே வில் போட்டோம் இதுக்கு. இப்போ வில் பி அப்படின்னு சேர்த்துக்கிறான். சரியா, வில் பின்னு என்னது, நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருப்பேன். சரியா, அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இது முடிஞ்சு போச்சு. அப்போ V3 தான் போடணும். அப்போ போடணும் என்னது போடணும்,
அதுக்கு ஹேவ் ஹேஸ் போட்டோம், ரெண்டாவதுக்கு ஹேடு போட்டோம். இப்போ இதுக்கு என்ன போடணும் அப்படின்னா வில் ஹேவ், வில்லை சேர்த்துக்கணும், வில்லு 4லையும் சேர்க்கணும், வில் ஹேவ். அதுக்கடுத்து என்னது V3 போட்டணும், பிளேடு. சரி, நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர்லேயும் இது கண்டினியூஷனில் ஐஎன்ஜி சேர்க்கணும். சரியா? அப்போ என்ன போட்டிருக்கான், ஹீ, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் கண்டினியூஸில். ஹீ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீன்னு சப்ஜெக்ட் ஐ. அப்போ வில் ஹேவ் பீன், இதில் பீன் அது கண்டினியூஸ், என்னால் என்னது பீன் வரணும். வில் ஹேவ் அது போட்டோம், வில் ஹேவ் பீன். என்ன போட்டிருக்கிறதுல V1 + ஐஎன்ஜி முடிஞ்சா. அப்போது இந்த பாருங்கள், இதுதான் இதனோடது. சரியா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இந்த இதில் இருக்குது, இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு ப்ளஸ் V1 ரைட்டா. சிம்பிள் கண்டினியூஷன் அது ஆம், அதாவது இப்போ அதில் என்ன பண்ணால் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் V1 ஐஎன்ஜி ரைட்டா. அதாவது இப்போ சப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கணும். இதில் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் வெறும் V1 போட்டு முடிச்சுக்கணும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ரைட்டா. இதில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்னது ஆம் இஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸில் உங்களுக்கு தோற்று கொடுத்துருக்கான், ஏன்னா ஐஎன்ஜி போட்டுக்கணும். அப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் என்ன இருக்கும், ஹேஸ் ஹேவ் V3 இருக்கும். சரியா? அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஹேவ் பீன் இருக்குது, V1 ஐஎன்ஜி இருக்கும். ரைட்டா? இது பாஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. பாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கான், அதுக்கடுத்து ஃபியூச்சர்லேயும் கொடுத்துருக்கான். இதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இல்லை தனியாக உங்களுக்கு கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது அதை வச்சு தான் போட்டிருக்கான் எல்லாமே.